இதுதான் அந்த கடப்பாறை பாதை. ஆல்மோஸ்ட் இது இந்த கடப்பாறையில் பாதியில் நிற்கிறோம் நாங்கள். இதுதான் பாதி. இதில் காலை வச்சு தான் மேலே ஏறினமே. இப்போ ஷப்பா எல்லாம் ஏறி வந்தோம். விளாகே பண்ண தெரியாது, 2 பேர் விளாக் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த வீடியோ. அடுத்த பாதை இதுதான். இந்த வழியே எவ்வளோ அழகாக இருக்கு பாறேன். தாத்தாவும் கஷ்டப்பட்டு ஏறி வந்துட்டு இருக்காரு. ஃபுல்லாக பாறை மாதிரி இருக்கு. ஸோ அதை நான் காட்டுறேன். மலை மேலே இந்த மாதிரி குட்டி கடை தான் இருக்கும். எனக்கும் தெரியல, நீ எடுக்கிற ஆங்கிள் எங்கே இருக்குன்னு எனக்கும் தெரியல. ஜெய்பாலயா. ஹாய், இன்னைக்கு நாங்கள் பருவமலை போகிறோம். ஸோ எப்பவுமே வந்து நம்ம சேனலில் மூவி ரிவ்யூஸ், சினிமா அப்டேட்ஸ் அந்த மாதிரி மூவி சம்மந்தமாக கொடுத்துட்டு இருப்போம். ஒரு சேஞ்சுக்கு ஒரு விளாக் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணிருக்கோம். பட் ஆனால் இது தொடர்ந்து பண்ணுவோமா அப்படின்றது எனக்கு தெரியல. இன்னைக்கு நாங்கள் வந்து பருவமலை போகிறோம், அது ஒரு விளாகா காட்டுறோம். ஸோ இது விளாகுமா இருக்கா இல்லையான்றது நீங்க சொல்லுங்க. மலைக்கிட்ட இப்போ நம்ம வந்துட்டோம். கடையெல்லாம் இருக்குது இங்கே. இதுதான் பைக் பார்க்கிங். இங்கே பார்க் பண்ணிவிட்டு டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட் எடுத்துகிட்டு போக வேண்டியது தான். அந்த மலை மேலே தெரியுதுங்கள, இங்கே தான் நம்ம போனோம். பட் ஆனால் இப்போ நம்ம எங்கே வந்துட்டுருக்கோம்னா இங்கே இருக்கும். ஸோ ஃபைனலாக பருவமலையை ரீச் பண்ணிட்டோம். இப்போ தான் பைக் வந்து பார்க்கிங்கில் போட்டு நடந்து போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைம் பிளாக் பண்ணுறதுனால கேமரா ஆங்கிள் எப்படி இருக்குன்னு கூட எங்களுக்கு தெரியாது. ஸோ மன்னிச்சிருங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் எப்படிலாம் கவர் பண்ண முடியுமோ பண்ணி காட்டுறேன். இது என்னது கீழே ஏதோ பள்ளமாக இருக்குது. வந்துட்டேன். சில்லுன்னு இருக்குடா. ரொம்ப கடினமா இருக்கு. அந்த மலைக்கு போயிட்டு இருக்க ஒரு மலைக்கு என் கூட ஒருத்தன் மலையேற வரேன்னு சொல்லிட்டு அவன் ஆளுகிட்ட கடலை போட்டுட்டு இருக்கான். நம்பி நானும் வந்துட்டு இல்லை பருவமலை ரொம்ப ஹார்டா இருக்கு. சவுண்ட் நல்லா இருக்குல்ல. இந்த மலையில மொத்தமா 2 இடத்துல அன்னதானம் போடுறாங்க. இது கீழே, மேலே ஒரு இடத்துல போடுறாங்க. ஆக்சுவலாக இதுதான் ஸ்டார்டிங்கு. இங்கே தான் வந்து மழை போக ஸ்டார்ட் ஆகுது. வியூவே நல்லா இருக்குல்ல பார்க்க. ஆக்சுவலாக இப்போ தான் படிக்கட்டை தாண்டி வரும். முதல் படிக்கட்டு கிட்ட வர்றதுக்கே ஆல்மோஸ்ட் கால் வலி எடுத்துக்கிச்சு. ஏன்னா பார்க்கிங்லேருந்து இந்த இடத்துக்கு வர்றதுக்கே வந்து ஒரு 2 கிலோமீட்டர் வந்து நடந்து வர மாதிரி இருக்கு. அங்கே வந்ததுக்கப்புறம் இது படிக்கட்டு எவ்வளோடா சொன்னாங்க? படிக்கட்டு எவ்வளோடா சொன்னாங்க? எத்தனை படிக்கட்டு எதுவும் சொன்னாங்களே. படிக்கட்டு என்னமோ 500 படிக்கட்டோ 1000 படிக்கட்டோ சொன்னாங்க. ஸோ அதை முதல்ல தாண்டணும். அதுக்குள்ளே வந்து தாத்தா ஒருத்தர் தம்பி பட்டை அடிப்பா அழகா இருப்ப அப்படின்னு சொல்லி பட்டையை நடிச்சு விட்டாப்புல. இது அடித்த தருணம் அதுவும். இவன் மட்டும் தப்புஸ்டான். விளாகே பண்ண தெரியாது, 2 பேர் விளாக் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த வீடியோ. ஃபஸ்ட் டைம் விளாக் பண்ணும்போது கேமரா ஆங்கே எப்படி வைக்கிறது கூட தெரியல. ஸோ மைக்கை அங்கே எங்கே வச்சு பேசிகிட்டு இருக்கோம். இந்த வாய்ஸ்லாம் வந்து உங்களுக்கு கேட்குதானு தெரில. ஸோ கேட்டால் வீடியோவில் வரும், கேட்கலன்னா அவ்வளோதான், டெலிட் பண்ணி முடிச்சுவோம். முடியலையா கேளுங்க. என்னன்னு தெரியல, எனக்கும் தெரியல. நீ எடுக்கிற ஆங்கிள் எங்க இருக்குன்னு எனக்கும் தெரியல. நல்லா இருக்கா எடுக்கிறது அவ்வளவுதான். நம்ம இந்த வீடியோக்கு வந்து ப்ளூபர்ஸே போடுறது இல்லை. வீடியோவே ப்ளூபர்ஸ் மாதிரி தான் இருக்கு. அதானே மொத்தமா கட் பண்ணி போடலாம். மலை மேலே இந்த மாதிரி குட்டி கடை தான் இருக்கும். தண்ணி கேன் 50 ரூபான்றாங்க. அதுவும் தண்ணி கேனை வந்து ஷிஃப்ட் பண்ணுறாங்க. நம்ம வந்து எம்டி கேன் வச்சுருந்தோம்னா அவங்க கேன்லேருந்து அவங்க ஃபில் பண்ணி கொடுக்குறாங்க.
இதோட வந்து படிக்கட்டு முடிஞ்சிருச்சு. இதுக்கு அடுத்து வந்து ஃபுல்லாக பாறை மாதிரி இருக்குது. ஸோ அதை நான் காட்டுறேன். ரொம்ப ஹார்டாக இருக்குது. இதுக்கு மேலே ஃபுல்லாக இந்த மாதிரி பாறை தான். ஃபஸ்ட்டு படிக்கட்டை கிராஸ் பண்ணிட்டோம். இப்போ பாறையில் ஏறிட்டுருக்கோம். அடுத்த பாதை இதுதான். ஸோ இதை வந்து இது எப்படி பிடிச்சிக்கிட்டே நடக்கிற மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் தூரம் இருக்கும். இதை முடித்தோடனே அடுத்து கடபார பாதைன்றாங்க. முடியல. ஆல்மோஸ்ட் பாதி முடிச்சிட்டோம். இப்போ இதை முடிச்சுட்டு அடுத்து கடபாரை, அதை முடிச்சுட்டு மேலே. இவர் நம்மளோட தெலுங்கு நண்பர். இவர்கிட்ட இங்கிலீஷில் பேசி பேசி அடிக்கடி நம்மளுக்கும் இங்கிலீஷ் வருது. ஹாய். இது அவ்வளோ ஈஸி இல்லை. யார் அது? பார்க்க தான் ஈஸி மாதிரி தெரியுது, ரொம்ப கடினமாக இருக்குது. இதோட ஸ்டெப் 3 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து ஸ்டெப் 4 கடப்பாறையாம். இந்த கடப்பாறை வேறு எப்படி இருக்குன்னு தெரியல. இதுக்கே பேச முடியல, மூச்சு முட்டுது. ஸோ இதுதான் அந்த ஓவர் ஹைப்டு கடப்பாறை பாதை. ஸோ ஃபைனலி கடப்பாறை மீன்ஸ் ஐ டோன்ட் நோ, ஐ எம் நாட் சோ வெல் இன் இங்கிலீஷ். இங்கே வந்துட்டோம். இப்போ இதை தான் ஏற போகிறோம். இதுதான் அந்த கடப்பாறை பாதை. ஆல்மோஸ்ட் இது இந்த கடப்பாறையில் பாதியில் நிற்கிறோம் நாங்கள். சஞ்சய் வந்து மேலே ஏறி போயிட்டான். ஸோ இதில் நாங்கள் எதில் காலை வச்சு ஏறி வந்தோம் அப்படின்றதையும் அந்த ஃபுட்டேஜ் எடுத்துருக்கேன், அதையும் போடுறேன். இதுதான் பாதி. இதில் காலை வச்சு தான் மேலே ஏறணுமே. இப்போ சஞ்சய் ஏறிட்டு இருக்கான் பாருங்க. ஸோ இதில் சஞ்சய் ஏறிட்டு இருக்கான். இதை போகிறாங்க. ஏய் எப்படி போடுறான் அப்பா. எல்லாம் ஏறி வந்தோம். இதில் தான் காலே வைக்கணும். கீழேருந்து விழுந்து அவ்வளோதான் போல. தாத்தாவும் கஷ்டப்பட்டு ஏறி வந்துட்டு இருக்காரு. ஸோ இந்த ஃபைனல் ரிஸ்கி அப்படின்னு நாங்கள் இந்த கடப்பாறை. ஸோ இதை கடந்துட்டோம். அடுத்து மேலே போயிட்டு பார்ப்போம். ஏடா மேலே இவ்வளோ தூரம் மலை ஏறி வரும்போது ரொம்ப டயர்டாக இருக்குன்ட்டு இங்கே ரெஸ்ட் எடுத்து ஒரு இடம் இருக்குது. ஆக்சுவலாக நான் வீடியோ எடுக்க முன்னாடி இந்த இடத்துல வந்து 2 பேர் படுத்துட்டு இருந்தாங்க. இவன் ஏதோ பண்ணிகிட்ருக்கானே இவன் அப்படின்ட்டு நான் வீடியோ ஆன் பண்ணோன்னே அவங்க கிளம்பி மேலே ஏறிட்டாங்க. ஆல்மோஸ்ட் ரீச் பண்ணிட்டோம். ஸோ இன்னும் ஐ திங்க் 15 மினிட்ஸ். அவன் ஒரு ஷாட்டில் என்ன அந்த ஒரு ஷாட்னு தெரியல. இன்னும் 15 மினிட்ஸில் ரீச் பண்ணுறோம். இங்கேருந்து கண்ணுக்கே தெரியுது. ஸோ உங்களுக்கு காட்டுறேன். Go back. Siapa?
மலை மேலே இருக்கிற இந்த கோவிலை ரீச் பண்ணிட்டோம். கோவிலோட டாப் வியூவை காட்டுறோம் பாருங்கள். அண்ட் கோவிலை சுற்றி இருக்கிற இடத்தையும் காட்டுறேன். ஏன்னா வந்து உள்ள சாமி பார்க்கும்போது கேமரா அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ முடிஞ்சளவு கோவிலை சுற்றி இருக்கிறதெல்லாம் மட்டும் ஆட் பண்ணுறேன் இந்த மாண்டேஜாக. அப்படியே அந்த பக்கம் போல யானை இந்த மலைக்கு நடுவில் அந்த நீட்டாக ஒரு வெள்ளைக்கூடு இருக்கா, அந்த வெள்ளைக்கூடு ஸ்டார்டிங்லேருந்து நடந்து வந்துட்டுருக்கோம். மலை மேலே இருக்கிற இன்னொரு அன்னதான ஸ்பாட்டு தான். ஆக்சுவலாக இந்த ஸ்பாட்டே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அட்வென்ச்சராக. ஏன்னா ஒரு குகமாக இருக்குது, அதுக்குள்ளே பூந்து அப்படியே மேலே போகிற மாதிரி இருக்குது. அவன் தாண்டா நீ பெரிய வேலையை பார்த்துட்டான். முடிச்சுட்டு இப்போ நாங்கள் கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். ஒரு 2.5 மணி நேரத்தில் இறங்கிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வேட்டிக்குள்ளதான் பாம்பு ஒரு கட்டை எடுத்துட்டு அடிச்சாலும் இந்த ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஸ்ட்ரேஞ்சராக தான் வந்தார். ஸோ நாங்கள் போயிட்டு இருக்கும்போது என்ன விலாகா அப்படின்ட்டு வந்தார். இவர் ஆக்சுவலாக தெலுங்கு, இவர் ஜெய்பாலயா. ஸோ ஆக்சுவலாக ஒரு ஸ்ட்ரேஞ்சராக வந்தார். அப்போ வந்தார், இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு கீழே போயிட்டாங்க. பட் இவர் ஸ்டில் எங்களோட கனெக்டில் இருக்கார். மொத்தமாக வந்து ஒரு 4 ஸ்டெப்ஸோ 5 ஸ்டெப்ஸோ சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு படிக்கட்டு ஏறினோடனே அடுத்து இந்த கல் மாதிரி இருக்கும், அதை வந்து ஏறி போனோம். அதுக்கடுத்து கம்பி பிடிச்சி ஏறி போகிற மாதிரி ஒன்று இருக்குது. அப்புறம் வந்து கடப்பாறை பாதைன்றாங்க, அதுக்கு அடுத்தும் இன்னொன்று இருக்குது. மொத்தமாக இதெல்லாம் வந்து நாங்கள் கிராஸ் பண்ணி வந்தோம். ஸோ ஸ்டில் இவர் என் கூட இருக்கார். ஸோ இவர் இன்ட்ரோ பண்ணிவிட்டு நீங்கள் யாருன்னா வரணும்னு நினச்சிங்கன்னா ப்ரிப்பேர்டாக தண்ணி கேனை மட்டும் எடுத்துன்னு வந்துடுங்க. ஸோ ஏன்னா போகிறதுக்குள்ளே கண்டிப்பாக எப்படியும் ஒரு 3-4 லிட்டர் தண்ணியாச்சு உங்களுக்கு தேவைப்படும். ஸோ ஒருத்தரும் 2 லிட்டர் தண்ணியாச்சு வந்துடுங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் போய்கிட்டோம். ஸோ இப்படியா இருக்கும் எங்களோட வ்ளாக். ஸோ ஆல்மோஸ்ட் எங்களால் என்னென்னலாம் முடியுமோ அது எல்லாத்தையுமே வந்து கவரேஜ் பண்ணி காமிச்சிட்டோம். அந்த கோயில் உள்ளே மட்டும் எங்களால் வந்து ஃபுட்டேஜ் எடுக்க முடியல, அங்கெல்லாம் வந்து அலோ இல்லைன்ட்டாங்க. ஸோ அதை மட்டும் ஸ்கிப் பண்ணுறேங்க. அண்ட் ஒன் மோர் என்னன்னா, ஒரு சில இடம்லாம் வந்து நான் வாய்ஸ் ஓவர் தான் தர போகிறேன். ஏன்னா நிறைய மக்கள் ஆடியன்ஸில் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்மளே ஆன்னு பார்க்குறாங்க. நம்ம வேறு புதுசாக இப்போ தான் விளாகிங் வரமா சினிமா அப்டேட்ஸ்லேருந்து. ஸோ அதை நான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இவ்வளோ நம்ம சினிமா அப்டேட் சொல்லிட்டு இருந்தோம். ஸோ இப்போ ஏன் விளாகுக்கு வரோன்னா, எனக்கே ஒரு மாதிரி ஒன்றுத்தையே பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இனிமேல் விளாகும் பண்ணலாம். ஸோ இது விளாகா இல்லையா, விளாகுமா இருக்கான்றதை நீங்கள் சொல்லுங்கள். அண்ட் இது நல்லா இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க.